மேடம், இது எங்கள் பிராண்டோடைய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்றதுனால தான் எங்கள் இந்தியன் எம்டி இமீடியட்டாக சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி கிளம்பி வந்திருக்காரு. இப்போ கூட ஆக்சிடென்ட் ஆன அந்த கார்லேருந்து எங்களால் ஏர் பேக் ஓப்பன் பண்ண முடியும். அவர் சீஃப் மெக்கானிக் ஃப்ரம் மும்பை இஸ் ஆன் தி வே. மேடம், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அவுட். அண்ட் வி ஹாவ் அ லைஃப் டைம் ஆஃபர் that you cannot refuse. Madam, please. Just a minute. Take your own time, madam. Actually, accident ஆன அந்த கார் உலகம் முழுக்க புக் பண்ணி டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நேற்று தான் பொங்கல் ஃபெஸ்டிவலில் சென்னையில் சென்டிமெண்ட்டாக இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கார் தான் இப்போது ஆக்சிடெண்ட் ஆகி சம்திங் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால ஏர் பேக் ஓப்பன் ஆகாமல் ஸ்பாட்லேயே டெத் ஆகிருக்கு. அடிஷ்னல் பாயிண்ட்டாக இந்த மாதிரி மாடல்களில் நீங்கள் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இஃப் யூ வாண்ட் டு டர்ன் அண்ட் டாக் டு சம்படி த கார் வில் ஸ்டாப். இந்த கார் கம்பெனிக்கு ஃபேவராக இந்த கேஸை முடிக்க சொல்லி டிசி பர்சனலாக ஆர்டர் பண்ணியிருக்கார். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரோட ப்ரெஷர் இதில் இருக்குது. புரியுது மேடம். ஏர் பேக் ஓப்பன் ஆகாமல் தான் லாயர் பொண்ணு இறந்து போச்சுன்னு மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆப்பரண்ட் கார் கம்பெனிக்காரனே இந்த கேஸை நடத்தி இவங்களை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பிராண்டோட வேல்யூ ஸ்பாயில் ஆகி இன்டர்நேஷ்னல் லெவலில் கார் சேல்ஸ் பாதிக்கும்னு பயப்படுறாங்க. டிராஃபிக்ல இருந்து பேசுறேன் மேடம். அந்த கார் ஆக்சிடென்ட் கேஸ்ல எங்க டிசி உங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கார் மேடம். ஓகே, ஐல் கால் யூ. நமக்கான அசைன்மெண்ட் என்னன்னா, இந்த ஆக்சிடெண்ட்ல ஏர் பேக் ஓப்பன் ஆச்சு, ஷாக்ல தான் அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கணும். ஆனா அந்த பொண்ணு ப்ராப்பரா சீட் பெல்ட் போட்டு செல்ஃபி எடுத்து அவங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கா. அந்த வாட்ஸ்அப் ரீச் ஆன 5 செகண்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பாருங்க மேடம், கார் மோதின ஸ்பீடில் காரில் இருந்த டிஜிட்டல் வாட்சும் அந்த பொண்ணோட ரிஸ்ட் வாட்சும் சேம் டைமில் ஸ்டாப் ஆகி இந்த ஆக்சிடென்ட் டைமுக்கு பர்ஃபெக்ட் எவிடன்ஸாக கமிட் ஆகிடுச்சு மேடம். ஸோ அந்த பொண்ணு சீட் பெல்ட் போடலை, அதனால தான் ஏர் பேக் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட முடியாது. இந்த கேஸ் கொஞ்சம் டஃப் தான் மேடம். ஓகே, அந்த ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்த பையனோட ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் காண்டாக்டில் வச்சுக்கோங்க. ஓகே மேடம். ஹலோ. பாய், விஜயன் இருக்காரா? எஸ் மேடம். சார், ஏசிபி லைனில் இருக்காங்க. சொல்லுங்க மேடம். விஜயன், உங்கள் ஃபோன் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன். பிளான் ஓகே, நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே மேடம். ஹலோ சார், நான் ஐசக் சாரோட ஜூனியர் பேசுகிறேன். பாடியை எங்கே வச்சுருக்கீங்க, எப்போ பார்க்கலாம் சார்? உங்களுக்கு தெரியாதா? போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடியே பாடியை காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம் சார். ஆக்சிடென்ட் ஆன கார் இப்போ எங்கே இருக்குது சார்? வாங்க, நம்ம ஸ்டேஷனில் தான் இருக்கு. வாங்க போகலாம். சார், ஆக்சிடென்ட்ல இறந்து போன பொண்ணோட தாத்தா சார். பிறந்த நாள் அதுவுமா இப்படி பண்ணிட்டாலே சார். டிரைவிங் பண்ணும்போது ஸ்டேரிங்லேருந்து கையை எடுக்காதமான்னு போன வாரம் தான் சார் கண்டிச்சேன். அப்பா ஐயா, அழாதீங்க அழாதீங்க. யோ, அவர் குடிக்க தண்ணி குடி. வெளிநாட்டிலேருந்து வர அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன சார் பதில் சொல்லுவேன்? இப்படி நடந்துருச்சே சார். அழாதீங்க, தண்ணி குடிங்க சார், குடிங்க சார். இவர் இறந்து போன பொண்ணோட அப்பாவுக்கு பர்சனல் டிரைவர் சார். அவர் இறந்து போன பொண்ணோட சித்தப்பா. வாங்க, காரை பார்த்துடலாம். யோ, உள்ள ஏரியா
சரி சார். வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ லேட்? ரெக்கவரி வண்டி 35 கிலோமீட்டருக்கு ஒன்று தான் இருக்குது. அதான் கார் எடுத்து வர கொஞ்சம் delay ஆயிடுச்சு. பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லியாச்சா? அண்ணனுக்கு தகவல் சொல்லியாச்சு சார். கிளைமேட்னால ஃப்ளைட் கொஞ்சம் டிலே சார். போஸ்ட்மார்ட்டம் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் என்ன வச்சு மூவ் பண்ண சொல்லிட்டாங்க சார். நாளன்னைக்கு காலையில் அண்ணன் வந்துடுவார் சார். அவர் ஒத்து சைன் பண்ணி பாடியை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சார். அப்படியே பண்ணிக்கலாம். பாய் சார்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மூவ் பண்ணிடுங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்றேன். சார், ஏன் சார் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். உங்களுக்கு எதுக்கு பாய்? போய் சாப்பிட்டு மாத்திரையை போட்டு தூங்க. மேடம் சொல்லுங்க மேடம். வெரி அர்ஜென்ட், ஜிஹெச்க்கு வாங்க. என்னாச்சு மேடம்? மார்ச்சரிக்கு வாங்க. நான் உடனே வந்துடுறேன். வரேன் சார். அப்படியே நம்ம சுல்தான மாதிரி இருக்காங்க. கவாச்சலாம். இதை நீங்கள் வைங்க. இன்ஷால்லா குழந்தைக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி சரி. இல்லம்மா இல்லம்மா. ஒரு நிமிஷம்மா. இன்ஸ்பெக்டர், நான் பேசிட்டு வரேன். ஹலோ 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 ஹலோ